உங்களை தவிர அம்மா அப்பா கூட பிறந்த பிரதர்ஸு சிஸ்டர்ஸ்னு யாரையுமே நம்பாதீங்க. ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ஹராஸ் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஆகிற ஃபஸ்ட்டு வேர்டே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உமன் ஹராஸ்மெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு நடக்கு அப்படின்னா அது மெயின் காரணமே அவள் வந்து நல்ல ஏமாந்த பொண்ணாக இருப்பாள். இப்போ தமிழ்நாட்டில் உமன்ஸுக்கு எந்த மாதிரியான சேஃப்டி இருக்குது, அந்த சேஃப்டி இல்லைன்னா அது யாருனாலும் அது தடுக்க முடியும்? அந்த நடக்கிற தப்பெல்லாம் யாருனாலும் தடுக்க முடியும்? ஒரு 2 months யாருனால தடுக்க முடியுன்றீங்களா? யாருனாலும் தடுக்க முடியும், செல்ஃப் தான். வணக்கம், என் பேர் கவிதா. உமன் சேஃப்டி பற்றி சொல்லணுன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் தயவு செஞ்சு உங்களை தவிர அம்மா அப்பா கூட பிறந்த பிரதர்ஸு சிஸ்டர்ஸ்னு யாரையுமே நம்பாதீங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னா அவனை கூட நம்பாதீங்க. செல்ஃபாக உங்களை மட்டும் நம்புங்க, உங்களை மட்டுமே நம்புங்க. நீங்கள் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் உங்களை நல்ல விதமாக யார் வேணாலும் பேசலாம். இன்ஃபேக்ட் நல்ல ஃப்ரெண்ட்லாம் பேசுவாங்க, கேரிங்காக இருப்பாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஹஸ்பண்டு, லவ்வரு, யார் வேணாலும் இருக்கலாம். ஒரு மென்னை வந்து நம்ம கூட நம்ம ஜேர்னியில் எப்போவுமே இருப்பாங்க தான். பட் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காமல் உங்களை மட்டுமே நம்பிடுங்க. இவங்க நம்மளுக்கு இருந்தால் கூட இருந்தாங்கன்னா நம்ம லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாகவும் நம்மளை பார்த்துப்பாங்கன்னு யாருமே இருக்காதீங்க. உங்களை நீங்கள் மட்டும்தான் பார்த்துக்கணும். யாரையுமே நம்பாதீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. யார் வேணாலும் லைஃப்பில் வந்துட்டு போகலாம். பட் அவங்க போயிட்டாங்கன்னு தயவு செஞ்சு அழுகாதீங்க. யாருக்காகவும் உங்களோட கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுவும் மென்னுக்காக அழுகிற வேலையை வச்சுக்காதீங்க. ஏமாற்றிட்டாங்க, நம்பிட்டோம், அவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம், அவங்க தான் நம்ம லைஃப் லாங் இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னு இருக்காதீங்க. உங்களை தவிர உங்களை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்காக யாருக்காகவும் உங்கள் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இருக்க பொண்ணுங்க ஒரு ஜென்ஸை வந்து ஈஸியாக வந்து நம்பிடுறாங்க. அப்புறம் அவங்களே வந்து அழுகிறது, தப்பான முடிவுக்கு போகிறது, தப்பான லைனில் போயிடுறது வேணாமே. நம்மளுக்கும் ஒரு டிக்னிட்டியோட நம்ம நிமிர்ந்து ஹானஸ்ட்டாக வாழ கற்றுக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்க கற்றுக்கணும். எந்த இடத்துலையும் நம்ம உடஞ்சிடக்கூடாது. நம்ம லைஃப், நம்ம கேரிங். லைஃப்பில் 2 விஷயந்தான் நடக்கும். இன்ஃபேக்ட் ஒரு மேரேஜே பண்ணிக்கிறாங்க, அதுக்காக கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதா, லவ் பண்ணக்கூடாதா, அதெல்லாம் இல்லை. கல்யாணமோ மேரேஜோ மேரேஜு லவ் எதுவாக இருந்தாலும் ஒரு மென் கல்யாணம் பண்ணிக்கணும், வாழுங்க. சின்ன சின்ன சண்டைகள் மனஸ்தாபங்கள் வர்றது இயற்கை தான். செட் ஆகலையா அவங்க கூட கண்ணீர் விட்டுட்டு வாழ்கிறத விட உங்களோட இண்டிபெண்ட் லைஃப்பை வாழுங்க. ஆனால் யாருக்கும் அடிமையாக வாழ்ந்துடாதீங்க. செல்ஃபாக ஹாப்பியாக வாழுங்க. உமன் ஹராஸ்மெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு நடக்கு அப்படின்னா அது மெயின் காரணமே அவள் வந்து நல்ல ஏமாந்த பொண்ணாக இருப்பாள். இல்லை எது சொன்னாலும் நம்பிடுவாள். ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ஹராஸ் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஆகிற ஃபஸ்ட்டு வேர்டே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது, உங்கள் கண்ணு நல்லா இருக்குது. ஒரு பொண்ணு என்ன சொன்னால் ஏமாறுவாளோ அதோ வீக்னஸ் தெரிஞ்சுட்டு உங்கள் வீக்னஸ் தெரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட பழகிற ஒரு ஆண் எந்த விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாவோ உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வருவாங்க? கிடையாது. ஸோ அந்த எப்போ மென்ஷன் பண்ணி உங்ககிட்ட வந்து நெருங்குறாங்களோ அப்போ நீங்கள் ஹானஸ்ட்டாக பேசுங்க, போல்டாக நடந்துக்குங்க. அப்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை வருதோ ஃபஸ்ட்டு அவங்கள நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியறதுக்கான ஸ்பேஸை கொடுங்க. நிறைய பொண்ணுங்க ஹராஸ்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க, அவங்க வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லாமல் போகிறதே மெயின் வீக்னஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று போல்டாக வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து 181 கால்ஸ் அந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்குது, அவங்கக்கிட்டையாவது கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். CWC இருக்காங்க, அது ரெவென்யூலேயும் இருக்காங்க, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்கள் பர்சனல் வந்து நல்ல செக்யூராக ஹோல்ட் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுத்துப்பாங்க. வெளியில் வராததே நிறையா ஏமாத்துகிற ஆண்களுக்கு இது ஒரு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும். அதை தவிர்த்துட்டு நீங்கள் போல்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க, அதுவும் மென்னு.